இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு தெரிந்து கொள்வோம் தெரிவிப்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? நாம் இந்த உலகத்திலே பல காரியங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இதே போல இந்த எத்தியோப்பியாவின் ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுடைய மந்திரியும் விரும்பினார். இவர் எத்தியோப்பியாவின் ராஜஸ்திரியின் பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவராயிருந்தார். எருசலேமுக்கு வந்து தேவனை பணிந்து கொண்டு திரும்பி வரும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆவியானவர் பிலிப்பை நோக்கி, நீ அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்றார். அப்பொழுது பிலிப்பு அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிற வசனத்தின் கருத்து உமக்கு தெரியுமா என்று கேட்டார். அப்போது இந்த எத்தியோப்பியா மந்திரி இவ்வாறு பதில் கூறினார், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? அப்போது பிலிப்பு, இயேசு ஒரு ஆட்டை போல அடிக்கப்பட்டார் என்று ஏசாயாவிலுள்ள வேத வசனத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவருக்கு கூறினார். உடனே அந்த எத்தியோப்பியா மந்திரி இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் என்று அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். உண்மையான சந்தோஷம் ஆண்டவருடைய வார்த்தையில்தான் உண்டு. இதை அறிந்த எத்தியோப்பியா மந்திரி எத்தியோப்பியாவிற்கு சென்ற பின் அங்கும் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று விக்கிபீடியாவிலும் நாம் வாசிக்கலாம். பிலிப்பு ஒரு நபருக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை கூறின போது பலர் எத்தியோப்பியாவிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் ஒரு நபருக்கு இயேசுவை பற்றி கூறும்போது ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அவர்களை சந்திப்பார். அவர்கள் மூலம் பலர் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அறிந்து கொள்வார்கள். இயேசு இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு போகும்போது சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறினார். இதை நாம் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். பவுலும் கூட ரோமர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று கூறினார். நாம் தெரிந்து கொண்ட வேத வசனங்களை மற்றவர்களுக்கும் தெரிவிக்கும் போது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உண்மையான சந்தோஷத்தை தருகின்ற வேத வசனங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் கூட மற்றவர்களுக்கு உடைய வேத வசனங்களை தெரிவிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.